வெல்கம் டு கீப் லேர்னிங் கெமிஸ்ட்ரி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற Q வேல்யூ அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சாதாரணமாக கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா இது வந்து ரியாக்டன்ட், இது வந்து என்னது ப்ராடக்ட். த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆர் அப்சர்வ்டு இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் இஸ் கால்டு Q வேல்யூ. அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கும் போது எனர்ஜி அப்சர்வ் ஆகிறது இல்லைனா ரிலீஸ் ஆகிறது தான் அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா Q வேல்யூன்னு சொல்லுவோம். க்யூவில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ரெண்டு வேல்யூ இருக்குது. நம்ம தெர்மோடைனமிக்ஸில் படிக்கும் போது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் படிப்போம்ல, அதே மாதிரி நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் இப்போ இதுதான் ரியாக்டன் சைடு வந்து மாஸ் அதிகமாக இருக்குது, ப்ராடக்ட் சைடு வந்து மாஸ் கம்மியாக இருக்குன்னா, இங்கே இருக்கிறத விட இங்கே கம்மியாக இருக்குன்னா அது என்ன ஆயிருக்கும்னா எனர்ஜியாக தான் என்ன ஆயிருக்குன்னா ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ எனர்ஜியாக ரிலீஸ் ஆன அமௌண்ட்டை அந்த ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவாக வேல்யூ கிடைக்கும். அது எக்ஸோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் வந்து ப்ராடக்ட் சைடு வந்து மாஸ் அதிகமாகவும் ரியாக்டன் சைடு வந்து மாஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி தான் இந்த ரியாக்ஷன் நடந்திருக்கும். அதனால் இதோட க்யூவோட வேல்யூ வந்து நெகட்டிவ், இது வந்து எண்டோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து அதாவது ப்ராடக்டோட மாஸும் ரியாக்டண்ட்டோட மாஸும் கொடுத்துருக்காங்க. ரியாக்டண்ட்டோட மாஸ் வந்து கம்மியாக இருக்குது, ப்ராடக்டோட மாஸ் வந்து அதிகமாக இருக்குது. ப்ராடக்டோட மாஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா க்யூவோட வேல்யூ வந்து நெகட்டிவில் கிடைக்கணும். அது எண்டோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுத்தோட வேல்யூ மைனஸ் பண்ணும்போது எனக்கு மாஸ் டிஃபெக்ட், அதாவது மாஸ் கம்மியானது வந்து எனக்கு பாசிட்டிவில் கிடச்சிது அப்படின்னா எனர்ஜியை வந்து நம்ம என்ன பண்ணணும், க்யூவோட வேல்யூ நெகட்டிவ் சைனாக மாற்றிக்கணும். க்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மாஸ் டிஃபெக்டோட மல்டிப்ளை பண்ணும்போது 931.5 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ தான் வந்து க்யூவோட வேல்யூ.